ராசாத்தி இன்ஸ்பெக்டரை பார்த்து, மேடம், நாங்க சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க மேடம். நாங்க ஒண்ணு சும்மா தெருவுல சண்டை போட்டுட்டு இங்க வரல. என் அண்ணன் மஞ்சமலை பெத்த பொண்ணு பூங்கொடி இப்போ ஆஸ்பத்திரியில உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா மேடம். அவ மண்டை உடைச்சு ரத்தம் சொட்ட சொட்ட ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கோம். அப்படிப்பட்ட கொடூரமான வேலையை செஞ்ச இந்த மாயாண்டியையும் மீனாட்சியையும் இன்னும் ஏன் மேடம் சும்மா நிக்க வச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? முதல் வேலையா 2 பேரையும் தூக்கி லாக்அப்ல போடுங்க மேடம் அப்படின்னு ரொம்ப ஆவேசமா கத்துனாங்க. அத கேட்டதும் இன்ஸ்பெக்டருக்கு கோபம் வந்துடுச்சு. உடனே மேஜைய பலமா தட்டி, ஏய், கொஞ்சம் அமைதியா நில்லுங்க மேடம். இது போலீஸ் ஸ்டேஷன். இங்க யாருக்கு என்ன அதிகாரம் இருக்கு, யாரை எப்போ உள்ள போடணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்கன்ற ஒரே காரணத்துக்காக எந்த ஆதாரமும் விசாரணையும் இல்லாம ஒரு குடும்பத்தையே தூக்கி நான் ஜெயில அடைக்க முடியாது. சட்டத்துல அதுக்கு இடமும் இல்லை அப்படின்னு கண்டிப்பான குரல்ல சொன்னாங்க. உடனே மஞ்சமலை ரொம்ப கோபத்தோடவும் கண்ணீரோடவும் பேச ஆரம்பிச்சாரு. மேடம், என் பொண்ணு பூங்கொடி அந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு போன நாள்ல இருந்து ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்குனதில்ல மேடம். தினமும் அவளை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறானுங்க. உங்க அப்பா வீட்ல இருந்து பணமும் நகையும் வாங்கிட்டு வான்னு சொல்லி அடிச்சு துன்புறுத்துறானுங்க. இன்னைக்கு அது மிஞ்சி போய் என் பொண்ணோட உயிரையே எடுக்க பாத்திருக்கானுங்க மேடம். என் பொண்ணோட தலை உடைஞ்சு 8 தையல் போட்டிருக்காங்க மேடம். இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும் உங்களுக்கு அப்படின்னு ரொம்ப ஆதங்கப்பட்டு சொன்னாரு. அதை கேட்டு மீனாட்சி கண்ணீர் கண்ணத்துல வழிய நடுங்கிற குரல்ல இன்ஸ்பெக்டரை பார்த்து பேச ஆரம்பிச்சாங்க. மேடம், சாமி மேல சத்தியமா சொல்றேன் மேடம், நாங்க வேணும்னு எந்த தப்பும் பண்ணல மேடம். வீட்ல ஏதோ ஒரு சின்ன குடும்ப தகராறு, வார்த்தை தடிச்சு போச்சு. அந்த ஆத்திரத்துல கையில் இருந்த பொருளை வீசும்போது எதிர்பாராத விதமா கை தவறி கத்தி என் மருமகள் பூங்கொடி தலையில பட்டுருச்சு மேடம். உடனே நாங்களே பதறி போய் அவள் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் ரத்தத்தை நிறுத்தி தையல் போட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம் மேடம். ஆனா இவங்க 2 பேரும் எங்க மேல இருக்கிற பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு வேணும்னே பொய் கேஸ் கொடுத்து எங்களை அசிங்கப்படுத்தணும்னு இங்க கூட்டிட்டு வந்து நிப்பாட்டிருக்காங்க மேடம் அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னாங்க. அப்போ மாயாண்டி குறுக்கே வந்து இன்ஸ்பெக்டரை பார்த்து கை கூப்பிக்கிட்டு சொன்னாரு. ஆமாங்க மேடம், என் பொண்டாட்டி சொல்றதுல ஒரு வார்த்தை கூட பொய் இல்ல. நாங்க ஊர்ல தலை நிமிர்ந்து வாழற ஒரு கூட்டு குடும்பம் மேடம். என் மகனுக்கும் பூங்கொடிக்கும் கல்யாணமான நாள்ல இருந்து என் மகன் அவளை நல்லபடியா தான் பாத்துக்கிறான். ஆனா இந்த மஞ்சமலையும் ராசாத்தியும் எங்களை எப்படியாவது ஜெயிலுக்கு அனுப்பணும், ஊர் முன்னாடி எங்களை அசிங்கப்படுத்தணும்னே அலைறாங்க மேடம். எங்க சொந்த பந்தம் விட்டு போக கூடாதுன்னு நாங்க பொறுமையா போனா இவங்க இவ்வளவு தூரம் இறங்கி வருவாங்கன்னு நாங்க கொஞ்சமும் எதிர்பார்க்கல மேடம் அப்படின்னு மாயாண்டி சொன்னாரு. அதை கேட்ட ராசாத்தி நக்கலா சிரிச்சுக்கிட்டே, மேடம், இவங்க பேசுற நாடகத்தை எல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க மேடம். இவங்க ரொம்ப நல்லவனுங்க மாதிரி மூஞ்சிய வச்சுப்பாங்க. ஊருக்குள்ள விசாரணை கேட்டு பாருங்க, இவனுங்க பண்ற அநியாயம் எல்லாம் தெரியும். என் அண்ணன் பொண்ணு பூங்கொடி அவ்வளவு நல்ல பொண்ணு மேடம். அவ வீட்ல நாய் மாதிரி உழைக்கிறா. அப்படிப்பட்ட பொண்ண அடிச்சு துவைச்சு இப்போ பொய்யான காரணம் சொல்றாங்க. இவங்களை சும்மா விட்டா நாளைக்கு என் பொண்ணையே கொன்னுடுவானுங்க மேடம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட திரும்பவும் ஆவேசமா சொன்னாங்க. இன்ஸ்பெக்டர் மேஜைய ரொம்ப பலமா தட்டி, நிறுத்துங்க ராசாத்தி, நீங்க 2 பக்கமும் மாத்தி மாத்தி பேசுறத வச்சு நான் எந்த முடிவும் எடுக்க முடியாது. இந்த வழக்குல ரொம்ப முக்கியமானது பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு பூங்கொடியோட நேரடி வாக்குமூலம் மட்டும்தான். அந்த பொண்ணு இங்க நேர்ல வரணும். அவ வந்தாதான் இங்க உண்மையிலேயே வரதட்சணை கொடுமை நடந்ததா இல்ல நீங்க சொல்ற மாதிரி விபத்து தானான்னு தெளிவா தெரியும். அவ வாக்குமூலம் கொடுத்தா மட்டும்தான் நான் எஃப்ஐஆர் பதிவு செய்ய முடியும் அப்படின்னு திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. மஞ்சமல்ல உடனே பதற்றத்தோட, மேடம், என் பொண்ணு தலையில அடிபட்டு வீட்ல படுத்து கிடக்குறா மேடம். அவளை எதுக்கு இங்க வர சொல்றீங்க? அவ சார்பாத்தான் பெத்த அப்பனான நானும் அவ அத்தையும் இங்க வந்து நிக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இன்ஸ்பெக்டர் அதை ஏத்துக்காம, யார் நின்னாலும் சட்டம் தன் கடமையைத்தான் செய்யும். பாதிக்கப்பட்ட நபர் நேர்ல வராம நான் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது அப்படின்னு தெள்ள தெளிவா சொல்லிட்டாங்க. அப்போ மஞ்சமலை கோபத்தோட சுடலையை பார்த்து, டேய் சுடலை, பாத்துக்கிட்டு என்னடா பண்ற? உடனே வீட்டுக்கு ஓடுடா. பூங்கொடியை எப்படி வேணா இங்க கூட்டிட்டு வா. இன்னைக்கு இந்த குடும்பத்தோட கொட்டத்தை அடக்கியே ஆகணும் அப்படின்னு கத்துனாரு. சுடல உடனே வேக வேகமா ஸ்டேஷனை விட்டு வெளியே ஓடுனான். மஞ்சமலை தன்னோட போனை எடுத்து பூங்கொடிக்கு திரும்ப திரும்ப போன் பண்ணினாரு. ஆனா பூங்கொடி அந்த நேரத்துல குளிச்சுக்கிட்டு இருந்ததுனால போன் ரிங் ஆகிட்டே இருந்துச்சே தவிர அவ போனை எடுக்கவே இல்ல. மஞ்சமலை பதற்றத்தோட போனை பாத்துக்கிட்டே, என்ன இவ இன்னும் போனை எடுக்காம இருக்கா? ராசாத்தி அந்த சுடல சீக்கிரம் போய் அவளை கூட்டிட்டு வரட்டும். இவனுங்க 2 பேரையும் இன்னைக்கு கம்பிய என்ன வச்சு லாக்அப்ல பூட்டி வைக்காம நான் இந்த காவல் நிலையத்தை விட்டு நகர மாட்டேன் அப்படின்னு ராசாத்தி கிட்ட உரிமினாரு. கொஞ்ச நேரத்துல சுடல பூங்கொடிய ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்தான். பூங்கொடியோட தலையில வெள்ளை கலர்ல பேண்டேஜ் கட்டு போட்டிருந்துச்சு. அவ முகம் ரொம்ப அமைதியாவும் உறுதியாவும் இருந்துச்சு. அவளுக்கு பின்னாடியே தேன்மொழி, தெய்வனை, அழகர், சூனாப்பானா, அப்புறம் நந்தினி எல்லாரும் பதற்றத்தோட ஓடோடி வந்தாங்க. அழகரோட மூஞ்சியில பயங்கரமான கோபமோ ஆத்திரமோ கொப்பளிச்சுக்கிட்டு இருந்துச்சு.
அழகர் ஸ்டேஷன் வாசல்ல நின்னுகிட்டு ஆவேசமா, டேய் சுண்ணப்பனா, என்னை விட்றா, என் அப்பாவையும் அம்மாவையும் எந்த தப்பும் பண்ணாம இங்க கொண்டு வந்து வச்சிருக்கானுங்கடா. அந்த மஞ்சமலையையும் ராசாத்தியையும் சும்மா விடக்கூடாதுடா. இன்னைக்கு ஒரு கை பார்த்துடுறேன் அப்படின்னு கத்துனான். சூனப்பானா உடனே அழகரோட தோலை பிடிச்சு பலமா தடுத்து, டேய் அழகரு, அறிவிருக்காடா உனக்கு? இது போலீஸ் ஸ்டேஷன்டா. இங்க போய் நீ கோவப்பட்டு கத்துனா நிலைமை இன்னும் மோசமாயிடும். விசாரணைக்காகத்தான் உங்க அப்பாவையும் அம்மாவையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. நீ எதுவும் பேசாம அமைதியா நடக்கிறத வேடிக்கை பார். அவசரப்பட்டு எந்த தப்பும் பண்ணிடாத அப்படின்னு அழகரை அமைதிப்படுத்தினான். எல்லாரும் ஸ்டேஷனுக்குள்ள வந்தாங்க. பூங்கொடி மெதுவா நடந்து வந்து இன்ஸ்பெக்டர் மேஜைக்கு முன்னாடி போய் நின்னான். அவளை பார்த்ததும் மஞ்சமலை மூஞ்சியில ஒரு ஜெயிச்ச மிதப்பு வந்துச்சு. மஞ்சமலை பூங்கொடி பக்கத்துல போய், வாமா பூங்கொடி, இங்க பாருமா, உன்னை இந்த நிலைமையில ஆக்குன அந்த பாவிகளை சும்மா விடக்கூடாது. பயப்படாம இந்த போலீஸ்கார அம்மா கிட்ட உண்மையெல்லாம் சொல்லுமா. இவனுங்க உன்னை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தினாங்கன்னு எல்லாரும் முன்னாடியும் விலாவாரியா சொல்லுமா அப்படின்னு பூங்கொடி கிட்ட சொன்னாரு. இன்ஸ்பெக்டர் பூங்கொடிய பாசத்தோட பார்த்து, வாமா பூங்கொடி, இங்க வந்து உட்காரு. உன் தலையில பெரிய காயமா இருக்கே, வலிக்குதாமா? இங்க பாரு, உங்க அப்பாவும் அத்தையும் சேர்ந்து உங்க மாமா மாயாண்டி மேலையும் அத்தை மீனாட்சி மேலையும் 3 கடுமையான பிரிவுகள்ல கேஸ் கொடுத்திருக்காங்க. இவங்க உன்னை வரதட்சணை கேட்டு சித்திரவதை பண்றாங்களாம். வீட்டுல நிம்மதியா வாழ விடாம அடிச்சு உன்னை கொலை பண்ண கூட துணிஞ்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. இது எல்லாமே உண்மையாமா? இவங்க உண்மையிலேயே உன்னை அடிச்சு துன்புறுத்துறாங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷனே அமைதியாச்சு. அங்கிருந்த எல்லாரும் மூச்சு பிடிச்சுக்கிட்டு பூங்கொடியோட மூஞ்சியையே பார்த்தாங்க. மீனாட்சியும் மாயாண்டியும் தவிப்போட பார்க்க அழகர் ஆவலோட பார்த்தான். ராசாத்தியும் மஞ்சமலையும் பூங்கொடி இவங்களுக்கு எதிராத்தான் பேசுவான்னு முழுசா நம்பி நின்னுகிட்டு இருந்தாங்க. ஆனா பூங்கொடி இன்ஸ்பெக்டரை பார்த்து கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாம உறுதியான குரல்ல பேசினா. இல்லை மேடம், இவங்க சொல்றது எதுவுமே உண்மை இல்ல. என் அத்தையும் மாமாவும் என் மேல எந்த ஒரு தப்பும் பண்ணல மேடம் அப்படின்னு பூங்கொடி சொன்னா. அதை கேட்டதும் அங்க இருந்த எல்லாரும் உறைஞ்சு போயிட்டாங்க. மஞ்சமலையோட முகம் அப்படியே வெளுத்து போச்சு. ராசாத்தி அதிர்ச்சியில வாயடைச்சு நின்னான். இன்ஸ்பெக்டர் ஆச்சரியத்தோட, என்ன சொல்றமா பூங்கொடி, உங்க அப்பா இவ்வளவு பெரிய கேஸ் கொடுத்திருக்காரே, நீ என்னடானா இவங்களுக்கு ஆதரவா பேசுற அப்படின்னு கேட்டாங்க. பூங்கொடி உடனே, மேடம், எங்க வீட்டுல நடந்தது ஒரு சின்ன குடும்ப பிரச்சனை மேடம். சண்டையில கையில் இருந்த பொருளை வீசும்போது எதிர்பாராத விதமா கை தவறி என் தலையில கத்தி பட்டுருச்சு. அது தற்செயலா நடந்த ஒரு விபத்து தான் மேடம். ஆனா என் அத்தையும் மாமாவும் வேணும்னே என்னை அடிக்கல. சொல்ல போனா அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே என்ன ரொம்ப நல்லபடியா சொந்த பொண்ணு மாதிரி அன்பா பாத்துக்கிறாங்க மேடம் அப்படின்னு தெளிவா சொன்னான். மஞ்சமலைக்கு அதை கேட்டு அதிர்ச்சியும் ஆத்திரமும் தாங்க முடியல. பூங்கொடி, என்னடி பேசுற நீ? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்காடி? உன்னை அடிச்சு மண்டைய உடைச்சு ரத்தம் வர வச்சவங்களுக்கு ஆதரவா பேசிக்கிட்டு இருக்க? உனக்காகத்தானேடி நாங்க இங்க வந்து போராடுறோம் அப்படின்னு கத்துனாரு. பூங்கொடி உடனே கோபத்தோட தன் அப்பாவை பார்த்து, அப்பா, தயவு செய்து நீங்க சும்மா இருங்க. நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல. எது நல்லது, எது கெட்டது, எது உண்மை, எது பொய்ன்னு எனக்கு நல்லாவே பகுத்தறிய தெரியும். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நீங்களா முடிவெடுத்து இவங்க மேல பொய் கேஸ் கொடுத்து இங்க வர வச்சிருக்கீங்க. நான் வீட்டுல எவ்வளவோ சொன்னேன், எனக்கு தலைவலிக்குது, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொன்னேன். ஆனா அத்தை ராசாத்தியும் நீங்களும் சேர்ந்துகிட்டு என் பேச்ச கொஞ்சம் கூட மதிக்காம இங்க வந்து இப்படி ஒரு பெரிய நாடகத்தை ஆடி இருக்கீங்க அப்படின்னு மஞ்சமலையை பார்த்து காரசாரமா சொன்னான். இன்ஸ்பெக்டர் மஞ்சமலையை பார்த்து கடுமையா, பாத்தீங்களா ஐயா, உங்க பொண்ணே தெளிவா சொல்றா அவளை யாரும் கொடுமைப்படுத்தலன்னு. பொண்ணு உயிருக்கே ஆபத்து, மண்டைய உடைச்சிட்டாங்கன்னு சொல்லி நீங்க தான் இங்க வந்து நாடகம் ஆடி இருக்கீங்க. ஆதாரமே இல்லாம இப்படி பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்காக உங்க மேலதான் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு எச்சரிச்சாங்க. பூங்கொடி உடனே இன்ஸ்பெக்டர் கிட்ட கைகூப்பி, மேடம், என் அப்பா தெரியாம கொடுத்த இந்த பொய்க்கேத்த உடனே வாபஸ் வாங்குங்க மேடம். என் அத்தை மீனாட்சியையும் மாமா மாயாண்டியையும் மரியாதையா வீட்டுக்கு அனுப்புங்க. அவங்க மேல எந்த தப்பும் இல்ல, அவங்க எந்த தப்பும் பண்ணல மேடம் அப்படின்னு கேட்டுக்கிட்டா. இன்ஸ்பெக்டர் அந்த வழக்கையோட பதிவுகளை எல்லாம் ரத்து பண்ணிட்டு மீனாட்சியையும் மாயாண்டியையும் ஃப்ரீயா போக சொல்லி விடுதலை பண்ணிட்டாங்க. மீனாட்சிக்கு சந்தோஷமும் அழுகையும் தாங்க முடியல. ஓடோடி வந்து பூங்கொடியை கட்டிக்கிட்டாங்க. மீனாட்சி கண்ணீர் மல்க பூங்கொடியோட கைகளை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு, பூங்கொடிமா, என் செல்ல மருமகளே, நான் தெரியாம பண்ண தப்புக்கு என்ன மன்னிக்காம விட்டுடுவியோன்னு நினைச்சேன் தாயே. ஆனா இவ்வளவு பெரிய மனசு வச்சு போலீஸ் முன்னாடி உண்மைய சொல்லி எங்களை காப்பாத்திட்டேயேமா. உனக்கு நாங்க எவ்வளவோ கஷ்டம் கொடுத்திருக்கலாம். ஆனா நீ இந்த குடும்பத்தோட மானத்தையும் கௌரவத்தையும் காப்பாத்திட்ட தாயே அப்படின்னு சொல்லி அழுதுட்டாங்க. பூங்கொடி உடனே மீனாட்சியோட கண்ணீரை தொடச்சு விட்டு, அத்தை, நீங்க ஏன் அத்தை அழுவுறீங்க? நீங்க தப்பே பண்ணாதப்போ அந்த தண்டனையை நீங்க அனுபவிக்க கூடாது அத்தை. உங்க மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல. இனிமே நான் உங்களுக்கு உண்மையுள்ள மருமகளா இருப்பேன். உங்க பேச்சு தட்டாம கேட்பேன் அத்தை. நீங்க கலங்காதீங்க, நாம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு ரொம்ப அன்பா சொன்னான்.
அழகர் பூங்கொடியை ஒரு புது மரியாதையோடவும் அளவற்ற அன்போடவும் பார்த்தான். பூங்கொடியை பத்தி அவன் மனசுல இருந்த சந்தேகமும் கோபமும் மொத்தமா மறைஞ்சு போச்சு. மஞ்சமலைக்கு ஆத்திரமும் அவமானமும் தாங்க முடியாம நடுங்குற குரல்ல, பூங்கொடி, உனக்காக போராடின என்னையே ஊர் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டியேடி. உன் புருஷன் குடும்பத்தை பழி வாங்கணும்னு இந்த வீட்டுக்குள்ள வந்தவ இப்போ அவனுங்களுக்கே சப்போர்ட் பண்ணி பேசுறியா? நீ என் பொண்ணே இல்லைடி அப்படின்னு கத்துனாரு. பூங்கொடி மஞ்சமலையையும் ராசாத்தியையும் பார்த்து நிமிர்ந்து நின்னு, அப்பா, அத்தை, ராசாத்தி, இனிமேலாவது உங்க மனசுல இருக்கிற பொறாமையையும் பகையையும் விட்டுட்டு திருந்துங்க. இல்லாத ஒண்ண பெருசு பண்ணி இன்னொரு குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்காதீங்க. அத்தை, ராசாத்தி, நீங்க தான் எங்க அப்பாவை உசுப்பேத்தி இங்க கூட்டிட்டு வந்தீங்க. நான் மட்டும் மேடம் கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்லிருந்தா உங்களை 2 பேரையும் தூக்கி உள்ள வச்சிருப்பாங்க. நான் என் குடும்பத்தோட நிம்மதிக்காக அமைதியா போறேன். இனிமே இப்படி ஒரு தப்பை பண்ணாதீங்க அப்படின்னு பூங்கொடி ரொம்ப அழுத்தமா சொன்னா. ராசாத்தி அதிர்ச்சியிலையும் அவமானத்திலையும் சுடலையை பார்த்து, சுடலை, இவ என்னடா இப்படி பேசிட்டு போறா? நாம போட்ட பிளான் எல்லாம் ஒரே நிமிஷத்துல பாழா போச்சேடா அப்படின்னு புலம்புனாங்க. மஞ்சமலையும் ராசாத்தியும் சுடலையும் ஒன்னும் பேச முடியாம அவமானத்தால தலைகுனிஞ்சபடி ஸ்டேஷனை விட்டு வெளியே போனாங்க. அதே நேரத்துல ஒரு ஓரமா நின்னுகிட்டு இருந்த நந்தினியோட முகம் பொறாமையாலையும் எரிச்சலாலையும் சிவந்து போச்சு. நந்தினி மனசுக்குள்ளேயே, சே, என்னடி இது? இந்த சம்பவத்தை வச்சு பூங்கொடியை இந்த வீட்டை விட்டே நிரந்தரமா துரத்திரலான்னு கணக்கு போட்டா, இவ ஒரே அடியில இப்படி பேசி அத்தையோட மனசுல நிரந்தரமா இடம் பிடிச்சிட்டாளே, இனி இவளை இந்த வீட்டை விட்டு ஆட்டவே முடியாது போலையே அப்படின்னு பொறாமையில புழுங்குனா. கடைசியில பூங்கொடி மீனாட்சியையும் மாயாண்டியையும் அன்போட கூட்டிக்கிட்டு ரொம்ப கம்பீரமா போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வீட்டுக்கு புறப்பட்டு போனா.